இன்னைக்கு 24 ஜூன் 2021 டைம் வந்து கரெக்டாக 9 மணி 21 நிமிஷம் ஆகுது. இன்னைக்கு நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளைல ரோபோ ட்ரேடிங்ல 34,600 கால் ஆப்ஷன் 34,600 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். இன்னைக்கும் டைம் டிகே நிறைய இருக்கிறதுனால டிமாண்ட் சைடு இல்லை, ஒன்லி சப்ளை சைடு தான். 450 கிட்ட வந்தா செல், 520 மேலே பை. கால் ஆப்ஷன் பொறுத்த மட்டும். புட் ஆப்ஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 480 கிட்ட வந்தா செல், 560 கிட்ட மேலே போனால் பை. இன்னும் ஸ்கேல்பிங் எதுவும் எடுக்கல. இன்னைக்கும் மார்க்கெட் அதே மாதிரி ரேஞ்ச் போனதாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்னைக்கு எக்ஸ்பைரி வேறு, ஸோ வெயிட் பண்ணி பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன். பார்க்குறோம் நாம் வந்து இப்போ இந்த 35,000 புட் ஆப்ஷன் வந்து கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இது பை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் கிடைக்கல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பை கொடுக்க போகிறோம். பை கொடுத்த உடனே என்ன ஆச்சுன்றதை நான் இப்போ சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல் ரோபோவில் விழுந்துருச்சான்னு பார்ப்போம். ரோபோவில் விழுந்துருச்சு. 4 லாட் போட்டிருக்கோம். அதாவது 35,000 புட் ஆப்ஷன் 4 லாட் போட்டதில் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 245. சரியா? இப்போ நான் 4 லாட் போட்டிருக்கேன். இப்போது இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இங்கே பை ஆகிருக்கு, நான் இங்கே கீழே போட்டிருக்கிற கோடு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் பொறுத்தவரை எப்படின்னா, நான் இப்படி முன்னாடி நவுத்துனேன் அப்படின்னா, இப்போ 251 இருக்குது ஸ்டாப் லாஸ், ஆட்டோமேட்டிக்காக ரோபோவில் 251 இடத்துல மாறிடும். இப்போ இந்த டூல் வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னா, இதில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ என்ன ஆகும்னா, நான் 4 லாட் போட்டிருக்கேன். 2 லாட் வந்து இந்த ஸ்டாப் லாஸ்க்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு 1:1 வந்து கட் ஆகிற மாதிரி போட்டிருக்கிறேன். ஸோ 1:1 இப்போ 4 லாட் போட்டிருக்கேன்னா டார்கெட் 1, அதாவது 1:1 வந்தால் 2 லாட் கட் ஆகிடும். மீதி 2 லாட் வந்து அப்படியே ஓப்பனில் இருக்கும். நம்ம ட்ரைல் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாம். இதுதான் கான்செப்ட். இப்போ பை பண்ணியிருக்கோம். இன்னும் ஸ்டாப் லாஸ் கிட்ட வரல, ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து கீழே இருக்குது. இப்போ நமக்கு ஸ்டாப் லாஸ் இன்னும் கீழே எடுத்துகிட்டு போனோன்னா கூட எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம இங்கே எடுத்துகிட்டு போக ஸ்டாப் லாஸ் லைன் மூவ் பண்ண ரோபோவில் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம 4 லாட் போட்டதில் என்ன இருக்குன்னா, இப்போ நம்ம 271 இந்த ரேஞ்சில் ரோபோவில் கிளிக் பண்ணோம் பட்டன் மூலமாக. ஆல்மோஸ்ட் ஒரு நியூட்ரலில் இருக்குது. இப்போது எதுக்கு வந்து நமக்கு இந்த ரோபோ நம்ம பண்ணுறது என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம வந்து செமி ஆட்டோமேட்டிக்கில் ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு இந்த ரோபோ யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கும் தனியாக இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய விதமான டூல்ஸ் வந்து நிறைய இருக்குது இதில். உதாரணத்துக்கு இப்போ நம்ம பை பண்ணியிருக்கோம். இப்போ டார்கெட் 1ன்றது என்ன அப்படின்னா 298. அது எப்படி மேட்ச் ஆகுதுன்னா, நம்ம இங்கே லைன் போட்டிருக்கிறத பேஸ் பண்ணி இப்போ இந்த லைனை வந்து நம்ம இப்படி நல்லா இப்படி கீழே எடுத்துட்டோம் அப்படின்னா 216 ஸ்டாப் லாஸ் வச்சோன்னா பாருங்கள், 216 ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல ரோபோவில் மாறிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வைக்கிறோம். இப்போதைக்கு வந்து 245 30 வச்சுருக்கோம். 245 இப்போ நம்ம வச்சுக்கலாம் ஆஸ் யூஷுவல். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து அவ்வளோதான் வச்சுருந்தோம். ஸோ அந்த இடத்துல லைன் ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. இப்போ என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, டார்கெட் 1ல் தொடும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக 4 லாட்டில் 2 லாட் வந்து விற்கிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். எப்படி செட் பண்ணியிருக்கோம், ப்ரொஃபைல் செட்டிங்ஸில் போனீங்கன்னா டோட்டல் குவான்டிட்டி 4, டார்கெட் 1ல் 2ன்னு போட்டுட்டோம். ஸோ டார்கெட் 1ல் 2ன்னு போட்டதுனால இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட் 1 அச்சீவ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரேடு நமக்கு லாஸ் கிடையாது. அதாவது எப்படி, டார்கெட் 1 அச்சீவ் ஆச்சுனாலே நமக்கு பிரேக் ஈவன் வந்துடும். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டாப் லாஸ் எவ்வளோ ஈக்குவலாக இருக்கோ அவ்வளோ ஈக்குவலாக டார்கெட்டும் நமக்கு இருக்கிறதுனால ஒரு லாட் அதில் டச் ஆச்சுனாலே நமக்கு இந்த ட்ரேட் பிரேக் ஈவன் ட்ரேட் ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுதுன்றது மார்க்கெட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த செஷன் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, நான் நெக்ஸ்ட்டையும் சைமல்டேனியஸாக வச்சுருக்கேன், ரோபோவும் வச்சுருக்கேன். இப்போ என்ன ஆயிருக்கு, டார்கெட் 1ல் 2 லாட் போடுற மாதிரி நான் ரோபோவில் செட் பண்ணியிருக்கேன். இப்போ டார்கெட் 1ல் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது கட் ஆகும். இப்போ 285 ட்ரேட் ஆகுது. நம்முடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா 298. 298 வந்ததுன்னா 2 லாட் கட் ஆகணுன்றது நம்ம போட்டு வச்சுருக்கோம். பார்ப்போம். 286 அந்த ரேஞ்சில் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது கிளியராக 287 இந்த ரேஞ்ச் இருக்குது. ஏன்னா நேற்று நான் ஓட்டிங் மாதிரி கேட்டிருந்தேன், போல் போட்டு நிறைய பேர் வந்து ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும், ட்ரேடிங் சைக்காலஜி வீடியோ இதெல்லாம் கூட வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் எல்லாமே போட்டுட்டு தான் இருக்கணும்னு எனக்கு விருப்பம். பட் இருந்தாலும் என்னென்னா எல்லாரும் தான் இதை செஞ்சுட்டு போகிறாங்க, இதில் என்ன இருக்குது, அதனால தான் நம்ம லைவில் டேரெக்டாக களத்தில் இறங்கி ட்ரேடிங் பண்ணி காட்டலான்றது தான் நம்முடைய பாலிசி. பட் இப்போதைக்கு வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து ஃபுல்லாக வந்து இது மாதிரி நிறைய சைக்காலஜி வீடியோ, ஆக்சுவலி இந்த ப்ரைஸ் எப்படி போகுது, ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணணும்னு இருக்கும் வரக்கூடிய காலகட்டத்தில். நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு பார்க்குறோம் ஒரு 748 இருக்குது. இது டார்கெட் 1 அச்சீவ் ஆகட்டும், அச்சீவ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நியர்பை 290 கிட்ட வந்துருச்சு. இப்போது 292 94 ஒரு 98 வந்துச்சுன்னா நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிடும். 98 தான். இன்னும் ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் இருக்குது. 94 இருக்குது, 93 92 இந்த ரேஞ்சில் இருக்குது.
பார்க்குறோம். இன்னொரு 2 பாயிண்ட் தான் இருக்குது, 2-3 பாயிண்ட் இருக்குது. 294 இருக்குது, இன்னும் 4 பாயிண்ட் தான் இருக்குது. தொட்டுச்சுன்னா நமக்கு தொடப்போகுது, தொட்டுருச்சு. இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 2 லாட்டு ஸ்கொயர் ஆஃப் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா பாருங்கள், ரோபோ ஆட்டோமேட்டிக்காக 2 லாட் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுச்சு. இப்போது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ இதில் ரியலைஸ்டு ப்ராஃபிட் 1400 ரியலைஸ்டு, அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 1400 கூட ரியலைஸ்டு ப்ராஃபிட் வந்துருச்சு. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்க, ரோபோவில் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரோபோவுக்கு போகிறோம். ரோபோவில் போய் பார்க்கும்போது என்ன இருக்குது, 245 ரூபா ஸ்டாப் லாஸ் இருக்குது. 4 லாட் இருந்தது, 2 லாட் கட் பண்ணி விட்டுருச்சு. 2 லாட் கட் பண்ணி விட்ட உடனே பேலன்ஸ் இப்போ இருக்கிறது ஓப்பன் குவான்டிட்டி 2 லாட் இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் 2500 இருக்குது. இப்போ இந்த ட்ரேடு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட லாஸ் கிடையவே கிடையாது. இப்போ இதில் இன்னொரு ஆப்ஷனும் நம்ம ரோபோவில் நம்ம வச்சுருக்கோம். என்ன ஆப்ஷன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அமி புரோக்கரை இந்த ஸ்டாப் லாஸை இன்னும் இப்போ மேலே நவுத்தணும்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் இப்போ பிரேக் ஈவனில் கொண்டு வந்து நவுத்துறேன். இப்போ இந்த 1500 கூட எனக்கு லாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் பிரேக் ஈவனில் நவுத்திட்டேன். இப்போ ஸ்டாப் லாஸை ஆல்மோஸ்ட் 272 பிரேக் ஈவன் இல்லையா, நான் 272 போட்டுறேன். 272 போட்டேன்னா இப்போது ரோபோவில் பாருங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து 272 இருக்குது. அப்போது இந்த ட்ரேட் எனக்கு சப்போஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட 1500 ப்ராஃபிட்டில் இருப்பேன். எங்கே நான் வாங்கின ரேட் வந்தால் கூட. பட் ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து 245 வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ன்னு ஆய போனதுக்கப்புறம் நம்ம ட்ரேடிங்னு வரும்போது ரிஸ்க் எடுக்காமல் என்ன இருக்குது, அதனால் நான் 245 வச்சுக்கிறேன் இந்த ஸ்டாப் லாஸை. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதாவது நமக்கு வந்து 1:2 வரட்டும். 1:2 வந்ததுக்கப்புறம் அப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்து பிரேக் ஈவனில் போடலாம் ஸ்டாப் லாஸை. வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம், நமக்கு வந்து மார்க்கெட் வந்து 446 இப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. இப்போது இந்த ஸ்டாப் லாஸ் தொட்ட உடனேயே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லா பொசிஷனும் கட் ஆகிடும். கட் ஆகிடுச்சுன்னா நமக்கு இந்த ட்ரேட் ஆக்சுவலாக லாஸ் கிடையாது. எப்போயுமே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ட்ரேடு லாஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா நம்ம ஆல்ரெடி டார்கெட் 1ல் வந்து நம்ம ஒரு ஹாஃப் கொடுத்ததுனால நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட்டில் வந்து நிற்கும். பட் இப்போதைக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்க்குறோம், நம்முடைய காலத்தில் நம்ம பை பண்ண ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 ரூபா இருக்குது. கரெக்டான இடத்துல நம்ம பை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஓவரால் ப்ராஃபிட் பார்க்கணும் 4700 இருக்குது. இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா பை பண்ண இடத்துல இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி நமக்கு 1:2 மேலே வந்துருச்சு. ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோம், ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு வந்து நேராக கரெக்டாக அந்த 1:2க்கு மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். மேபி இந்த இடத்துல கரெக்டாக 1:2 கிட்டே வைக்கலாம். இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம விட்டுறலாம், 1:2 வச்சுட்டு விட்டுறலாம். இப்போ ரோபோவில் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிருக்கும் கரெக்டாக. எவ்வளோ ரோபோவில் பார்த்தோன்னா 326 ரூபா, 27 ரூபா ஸ்டாப் லாஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் இடத்துல அப்டேட் ஆகிருக்கு. இப்போ 327 ரூபா வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பொசிஷன் கட் ஆகிடும். இப்போ நம்ம ரோபோ நான் காட்டுறேன் பாருங்கள், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, அவ்வளோதான், கட் ஆகிடுச்சு. ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4000 ரூபாயில் புக் ஆகிடுச்சு. இவ்வளோதான் இந்த சிம்பிள் இந்த டூலில் இருக்கிறது. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்னும் ரோபோவில். நமக்கு நம்ம வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இது வந்து நான் டூலுடைய ப்ரிஃபரன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ரிகர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இதில் வந்து 1:2, அதாவது 4 லாட் போட்டோம், 2 லாட்டுக்கு 1:2 கிடச்சிது, 2 லாட்டுக்கு 1:1 கிடச்சிது. முதல் 1:1 புக் பண்ண உடனே நமக்கு அந்த ட்ரேட் வந்து சேஃப்டி ஆகிடுறோம். நம்ம அந்த ட்ரேடில் லாஸ் இல்லைன்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுறோம். அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து நம்ம ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இன்றைக்கி எக்ஸ்பைரின்றதுனால நான் இதை புக் பண்ண. இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் வந்து கரெக்டாக 12:15 ஆகுது. இப்போ நமக்கு புட்டில் காத்தில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம், காலையில் வந்து கரெக்டாக இந்த இடத்துல பை தட்டணும். கரெக்டாக தட்டின உடனே ரோபோவில் பார்த்தீங்கன்னா பை ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வந்து இப்போ தான் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ நான் இன்னும் செட் பண்ணல. இது டபுள் கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். எஸ்டி போட்டுக்கிறேன், ஒரே நிமிஷம் எஸ்டி போட்டுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் இப்போ 217 வச்சுருக்கிறோம். 217 இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஆக்சுவலாக என்னென்னா போட்ட இதில் வந்து உடனே டார்கெட் ஒன்று டக்குன்னு போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 312 ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே பை ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 250 பை ஆச்சு. இப்போ இருக்கிற ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 305 இருக்குது. ஒரு 2600 இருக்குது ப்ராஃபிட்டு. இப்போ பாருங்க எவ்வளோ இருக்குது, 302 இருக்குது இப்போதைக்கு. இப்போ ஸ்டாப் லாஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 217 வச்சுருக்கோம். 217 வச்சுருக்கோம். அது கிளிக் பண்ண உடனே போனதுனால உங்களுக்கு நமக்கு வந்து உடனே வந்து ஒரு லாட் வித்துருச்சு நமக்கு. இப்போ வந்து என்ட்ரி ப்ரைஸ் 250 296 இருக்குது இப்போதைக்கு நமக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ரூபா கிட்ட இருக்குது ப்ராஃபிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ஸ்டாப் லாஸை வந்து இந்த பெரிய கேண்டிலே நமக்கு எப்பயுமே நம்ம வந்து இது ஆக்சுவலாக 2ஆக பிரிக்கணும். ஒன்று வந்து
ரோபோவுடைய ஸ்ட்ராட்டஜி, அதாவது நாம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அது டோட்டலாக டிஃப்ரெண்ட். அது யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நம்ம கால் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். நம்ம ரோபோ டூலை பற்றி தான் இப்போ நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பெரிய கேண்டில் கரெக்ட் என்னுடைய என்ட்ரி ப்ரைஸ் வந்து 251. ஸோ என்னோட என்ட்ரி ப்ரைஸ்லேயே எடுத்துன்னு வந்து அந்த ஸ்டாப் லாஸை நிற்க வச்சுட்டேன். இப்போ இந்த ட்ரேடும் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நஷ்டம் கிடையாது. 256 இந்த இடத்துல நிறுத்திட்டேன். ரோபோவில் பார்த்தீங்கன்னா ரோபோவில் வந்து 256 ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் லாஸ் நின்றுச்சு. இப்போ இதில் நமக்கு வந்து லாஸ் கிடையாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரேட் இப்போதைக்கு பார்த்தோன்னா ஒரு 2300 ப்ராஃபிட் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன கிடைக்குதுன்றது. வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 2:45 ஆகுது. கரெக்டாக நம்முடைய காத்தால வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் காமிச்சிருந்தேன். அதாவது கால் ஆப்ஷன் ஆகட்டும், இல்லை புட் ஆப்ஷன் ஆகட்டும். புட் ஆப்ஷனில் பார்த்தோன்னா காத்தாலே நான் வந்து என்ட்ரி இந்த இடத்துல எடுத்தது காட்டினேன். ப்ளஸ் அதே போல் வந்து கால் ஆப்ஷனில் வந்து உடனே இந்த இடத்துல என்ட்ரி எடுத்ததை நான் காட்டினேன். அந்த மாதிரி நிறைய ட்ரேட்ஸ் பண்ணோம். என்னால் எல்லா ட்ரேட்ஸும் கவர் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எப்படி பண்ணுறோன்றது, இந்த மாதிரிலாம் பண்ணால் இந்த மெத்தடில் பண்ணால் நமக்கு லாபம் தரோன்ற ஒரு அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். அதாவது எந்த மெத்தட்னா, எப்பயுமே நம்ம ஒரு என்ட்ரி போட்ட உடனே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1:1 வந்த உடனேயே ஒரு ஹாஃப் ஆஃப் இதை கட் பண்ணி நம்ம அந்த ட்ரேடை வந்து நம்ம செக்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மனசு வந்து எவ்வளோ மார்க்கெட் விட்டுட்டா கூட அது எவ்வளோ போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லைன்ற ஒரு மனசு வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளால் வந்து லாபம் எடுக்க முடியும். முதல் விஷயம் என்னென்னா, இந்த ட்ரேடில் நமக்கு லாஸ் இல்லைன்ற ஒரு உறுதி ஆயிடுச்சுன்னா நம்ம மனசுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பு ஏற்படாது. அந்த வேவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனசுள்ள வேவ் வந்து வராது. இதுதான் முதல் கான்செப்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பை எடுத்தோம். அதுக்கப்புறமா திரும்ப நிறைய இடத்துல வந்து பை நமக்கு வந்துச்சு. நிறைய பண்ணோம் நம்ம ட்ரேடு. எல்லாம் என்னால் கவர் பண்ண முடியல. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 52,400 கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆக்சுவலாக நம்ம புட் ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்க, புட் ஆப்ஷன் வந்தது தெரியும். அதே இடத்துல ரெண்டு ஆப்ஷன் தான் நம்ம பண்ணியிருக்கோம். 34,500 கால் ஆப்ஷன், 35,000 புட் ஆப்ஷன், 35,200 புட் ஆப்ஷன் பண்ணியிருக்கோம். ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 52,500 கிட்ட இன்னைக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இதே போல் நாளைக்கு வந்து வெபினார் இருக்குது. ஸோ அதனால் மண்டே வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.